ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNTET பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எந்த டேட்டில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/2/2023 நடந்த கொஷின் பேப்பர் தான் இது. அதாவது காலையில் நடந்த கொஷின் பேப்பர் இது. தமிழ் 30 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று கூறப்படுவது எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, இரண்டாம் வேற்றுமை. அடுத்த கொஷின், இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும், முத்து ஏந்திவாவி தரங்கம் வெடிக்கும். இப்பாடலடி பயின்று வரும் இலக்கியம் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, திருமலை முருகன் பள்ளு. அடுத்த கொஷின், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, கோயம்புத்தூர். அடுத்த கொஷின், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸு என அழைக்கப்பட்டவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, தந்தை பெரியார். அடுத்த கொஷின், கன்னி எத்தனை அடிகளை கொண்டதாக பாடப்பட வேண்டும்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2, 3 அடிகளாக. அடுத்த கொஷின், நீங்கள் எனும் சொல் எந்த வேற்றுமை உறுப்பிற்கான பொருள்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, ஐந்தாம் வேற்றுமை. அடுத்த கொஷின், மெலியாரிடத்தில் சினம் காத்தலே சிறந்தது எனும் பொருள் கொண்ட திருக்குறளின் துவக்க வரியை தேர்ந்தெடுக்கவும்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். அடுத்த கொஸ்டின், மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4, மயிலை சீனி வெங்கடசாமி. அடுத்த கொஸ்டின், ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்ற பாடலில் பயின்று வரும் அணி? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1, ஏகதேச உருவக அணி. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு அதை அப்புறம் பொறுத்தலாம். கரெக்டான ஆன்சர் என்ன இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A4 தான் கரெக்டான ஆன்சர். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏவுக்கு 3. நடுவு நின்ற நஞ்செஞ்சினோர் யார், எதில் அந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நூலில் இருக்குது, அதான் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா பட்டினப்பாளையில் இருக்குது. இது A. அடுத்து, பாலோடு கூழோடு பெயரும், இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் இருக்குது இந்த பாடல் வரி. அடுத்து C என்னென்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், இது எதில் இருக்குது அப்படின்னா திருக்குறளில் இருக்குது. பொன்னோடு கரியோடு பெயரும், இது எதில் இருக்குன்னா அகநானூரில் இருக்குது. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4. அடுத்த கொஸ்டின், கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து, இக்குறளில் பயின்று வரும் அணி எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4, பிரிது மொழிதல் அணி. அடுத்த கொஸ்டின், மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2, இரு இழு. அடுத்த கொஸ்டின், வண்டோடு புக்க மணவாய் தென்றல், இவ்வடி இடம்பெற்ற நூல்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று கூறிய கவிஞர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4, காசி ஆனந்தன். அடுத்த கொஷின், காழ்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4, கலித்தொகை. அடுத்த கொஸ்டின், நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுத்து சாரியை? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, கான். அடுத்த கொஸ்டின், உழை செல்வான் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2, மருத்துவ உதவியாளர். அடுத்த கொஸ்டின், மறைந்து போன மருங்காப்பட்டினம் என்ற கட்டுரையின் ஆசிரியர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, மயிலை சீனி வேங்கடசாமி. அடுத்த கொஸ்டின், பாரதிதாசன் கவிதை நூல் இருக்கின்றதா என்று கடைக்காரரிடம் வினவுதல்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A4, கொளல் வினா.
அடுத்த கொஷின். கூற்று 1, மணல் பரப்பில் மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டும். கூற்று 2, மண்ணின் தன்மையை மாற்ற மண்புழுக்களும் சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2. கூற்று 1, 2 சரி. அடுத்த கொஷின். வட திராவிட மொழி எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, பிராகுயி. அடுத்த கொஷின். ஈன்ற வேர்ச்சொல் கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, ஈன். அடுத்த கொஷின். உள்ளற்க உள்ளம் டேஷ் கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A3, சிறுகுவ. அடுத்த கொஷின். வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? இது அடிக்கடி எல்லா கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. டெட் பேப்பர் 2 அதில் பாருங்கள் 2 கொஷினில் இது கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் TNPSC, TRB எல்லா கொஷினுமே இந்த கொஷின் கேட்டுட்ருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷினு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A1, ஆறுமுக நாவலர். அடுத்த கொஷின். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2, அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவருடைய பெயர் என்ன அப்படின்னா வாணிதாசன். வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு அழைக்கப்படுவார். இவருடைய இயற்பெயர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அரங்கசாமி என்கிற எத்திராசலுன்னு. அடுத்த கொஸ்டின். தமிழ் மொழியை பண்பாட்டின் நீட்சி என்று புகழ்ந்து கூறுபவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2, சிற்பி பாலசுப்ரமணியன். அடுத்த கொஸ்டின். பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் கருவி, என்னென்ன கருவிகளின் வகைகள் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன கருவின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை பொருத்தலாம். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A3. எப்போ சொல்லலாம்? 1க்கு 3. நரம்பு கருவின்றது யாழ், காற்று கருவின்றது சங்கு, தோல் கருவின்றது குடமுழா, கஞ்சக்கருவின்றது சேகண்டி. இதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A3. அடுத்த கொஸ்டின். இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1, திருவி.க. கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த கொஸ்டின். மைத் என்பதன் கலைச்சொல்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A1, மைத். ஆப்ஷன் A1, நுண்கலைகள். அடுத்த கொஸ்டின். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறும் நூல் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2, கொன்றை வேந்தன். ஓகேங்களா? இதோட 30 கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வேறொரு டெட் பேப்பர் 2 வேறு டேட்டில் நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து தமிழ் 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸில் டெட்டு பேப்பர் 2ல் கேட்ட வெவ்வேறு நாட்களில் நடந்த கொஷின் பேப்பர் நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.